நான் உங்கள் பேராசிரியர், மருத்துவ பேராசிரியர் டாக்டர் சந்திரபிரபா. 75 ஆண்டுகள் இதுவரையில் ஆட்சி செய்தவர்கள் என் அருகில் இருக்கிறார்கள். எனக்கு எங்கள் சாதனைகள் போராட்டங்களாகத்தான் இருந்திருக்கிறது. போராட்டத்தின் விளைவாக நிறைய நீதி கிடைத்திருக்கிறது. எத்தனையோ விஷயங்களை நாங்கள் தடுத்து நிறுத்தி இருக்கிறோம். அதன் பட்டியல் இப்போது. ராம்நாத் மருத்துவ கல்லூரியை பற்றி சகோதரன் சொன்னாங்க, எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணி அதை ஆரம்பிச்சிருக்கோம்னு. அதுல எம்ஆர்ஐ கிடையாது. அந்த எம்ஆர்ஐ அதாவது காந்த அதிர்வு அலை வரைவு, ஒரு பேஷண்ட் ஹெட் இன்ஜுரியோட வரபொழுது அந்த எம்ஆர்ஐ நம்ம எடுக்க வேண்டி இருக்கும். அது இல்லாமல் இருந்தது. அதாவது ஒரு அரசாங்க கல்லூரி, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், அங்கே போராடி நாம் தமிழர் தான் அந்த எம்ஆர்ஐ வாங்கி கொடுத்தது. நான் ஒரு மருத்துவ பேராசிரியர். நான் நம்புவது எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசின். எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசன் என்றால் சான்று அடிப்படையில் மருத்துவம், டேட்டா, ஆய்வு, இதை பற்றிய மருத்துவம். இப்ப நான் உங்ககிட்ட பேச போறது சான்று அடிப்படையிலான அரசியல். அரசியல் அடுத்தது வங்கி கணக்குகளில், வங்கியில நீங்க பணம் செலுத்த போறீங்க. என் ஆத்தாலும் அப்பனும் போறாங்க, படிக்க தெரியாதவங்க, எழுத்து கூட்டி ஹிந்தியில படிக்க தெரியுமோ, தமிழையே அவங்க கஷ்டப்படுறவங்க. அப்படி இருக்கிற பொழுது அந்த வங்கி சலான்களில் தமிழை சேர்த்தது நாம் தமிழர் தம்பிகள். இயல் வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியமான விஷயம்னு நீங்க யோசிச்சு பாருங்க. தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் இத மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் பிரச்சனை. நம்ம என்ன போராட்டம் பண்ண மேடம்? நாங்க தான் அது ஹைகோர்ட்ல ஃபைல் பண்ணி அதை தமிழ் இன்க்ளூட் பண்ணணும்னு தமிழ் இன்க்ளூட் ஆச்சு சலான்கள். எனக்கு என்னை பொறுத்த மட்டிலும் அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். என்னை பொறுத்த மட்டிலும் அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். இல்ல 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 வேணாம் வேணாம் இருங்க. நீங்க பேசுங்க, அதை கேட்க வேணாம். நீங்க தொடருங்க. ரிட் ஃபைல் பண்ணி பண்ணோம். அடுத்து நீட் தேர்வுல 7.5 விழுக்காடு அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு தர வேண்டும் என்று போராடியது எங்கள் மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு வெங்குலராஜு. ராஜு இல்ல ஓகே மேடம், ஓகே சொல்லுங்க. 25% தனியார் கல்லூரிகளில் கொடுக்க வேண்டும் இல்லையா? 25% தனியார் கல்லூரிகளில் இலவசமாக கொடுக்கப்பட வேண்டும். நீங்களே சொல்லுங்க, எந்த தனியார் கல்லூரியில் 25% கோட்டால ஃபீஸ் இல்லாம படிக்க வைக்கிறாங்க? கிடையாது இல்லையா? அதை முன்னிறுத்தி நாங்கள் மறுபடி போராடினோம். ஏன்னா தரமான கல்வி, மகத்தான மருத்துவம், தூய குடிநீர். மேடம் நீங்க சொல்றது ஆர்டிஇ சொல்றீங்களா? ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட். இந்த 25% சொல்றீங்கல்ல, ஆர்டிஇ தானே சொல்றீங்க?